ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. ஹோசூர்ல இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் நாம எஸ்இடிசி பஸ்ல டிராவல் பண்ண போறோம். 6:15க்கு ஹோசூர்ல இருந்து கிளம்பும். ஏர்லி மார்னிங் வந்து நம்ம திருச்செந்தூர் ரீச் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். வாங்க நம்ம ஜேர்னிக்குள்ள போகலாம். நாம அரௌண்ட் 5:45க்கு ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. இன்னும் வந்து நமக்கு ½ அன் அவர் டைம் இருக்கு நம்ம திருச்செந்தூர் போற எஸ்இடிசி பஸ் வர்றதுக்கு. ஸோ இந்த பஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர் சாந்தி நகர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சாந்தி நகர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹோசூர், தருமபுரி, சேலம், மதுரை வழியா திருச்செந்தூர் ரீச் ஆகும். ஸோ வாங்க நம்ம பஸ் வர்ற பிளாட்ஃபார்முக்கு போகலாம். நம்ம ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற எஸ்இடிசி பஸ்ஸஸ் எல்லாம் நிற்கிற பிளாட்ஃபார்முக்கு வந்தாச்சுங்க. இன்னும் நம்ம பஸ் வரல. இது வந்து பாபநாசம் போகிற எஸ்இடிசி பஸ்ஸு. நம்ம பஸ் வர்றதுக்கு இன்னும் வந்து ஒரு 15 மினிட்ஸ் இருக்குங்க. பெங்களூர் சாந்தி நகர்லேருந்து வரணும். இது நம்ம லாங் டிஸ்டன்ஸ் போகிற பேசஞ்சர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுற ஏரியா, வெயிட்டிங் ஏரியா. ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்குகிற ஷாப்ஸு. இது திருச்செந்தூர் போகிற எஸ்இடிசி ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க. சீட்ரு கம் ஸ்லீப்பர் பஸ்ஸு. நம்ம போகிறது வந்து செமி ஸ்லீப்பர் பஸ்ஸு. இந்த பஸ் கிளம்பி ஒரு 10 மினிட்ஸில் வரும். ஸோ பெங்களூர்லேருந்து ஹோசூர் வழியாக திருச்செந்தூருக்கு பார்த்தீங்கன்னா 2 பஸ் வந்து கிளம்புதுங்க ஈவினிங் டைமில். ஒன்று வந்து இப்போ நம்ம பார்க்குற ஏசி சீட்ரு கம் ஸ்லீப்பரு, இன்னொன்று வந்து நாம் போகிற அல்ட்ரா டீலக்ஸ் செமி ஸ்லீப்பர் பஸ்ஸு. ஸோ இது ரெண்டில் எதில் வேணாலும் நீங்கள் திருச்செந்தூர் போகலாம். ஹோசூர், அப்புறம் சேலம், மதுரை, தூத்துக்குடி வழியாக திருச்செந்தூர் ரீச் ஆகுங்க இந்த 2 பஸ்ஸுமே. இந்த பஸ் கிளம்பி ஒரு 10 மினிட்ஸில் நம்ம பஸ் வரும். சேலம், மதுரை, தூத்துக்குடி, திருச்செந்தூர் 2 பஸ்ஸுமே ஏர்லி மார்னிங் ரீச் ஆகும். அரவுண்ட் 4 o'clock 5 o'clock ரீச் ஆவான்னு நினைக்கிறேன். ஒரு ½ அன் அவர் டிஃபரன்ஸில். 6:20 ஆச்சுங்க. இன்னும் நம்ம பஸ் வரல. பெங்களூர்ல இருந்து வரணும். ஆப்வியஸ்லி பெங்களூர்ல இருந்து ஹோசூர் வர ரூட்டு எப்பவுமே ஈவினிங் டைம்ல பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். ஸோ வி ஹாவ் டு டிஃபால்ட் எக்ஸ்பெக்ட் டிலே. வேற வழி இல்லை. செம்ம மழை வர மாதிரி இருக்குங்க. எவ்வளோ கிளவுட்ஸ் இருக்கு பாருங்க. ஹோசூர் பஸ் ஸ்டாண்டோட ஈவினிங் லுக்கு. ஸோ இங்கிருந்து நிறைய கிருஷ்ணகிரி, ஹோசூர், தருமபுரி, பெங்களூர் லைன் பார்த்தீங்கன்னாவே ஃபுல்லாக பிஸியாக இருக்குங்க. ஏன்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கிறனால ஈவினிங் டைம் எக்கச்சக்க மக்கள் ட்ராவல் பண்ணுவாங்க. வீக்கெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம சென்னை பார்த்த மாதிரி தாங்க இருக்கும். பயங்கர பிஸியாக. வெயிட் பண்ணுவோம். எப்படியும் வந்து இன்னொரு 10-15 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம திருச்செந்தூர் போகிற பஸ்ஸே ஒரு வழியாக வந்துருச்சுங்க. 6:15க்கு வர வேண்டியது 6:45க்கு தான் வந்திருக்கு. ½ அன் அவர் லேட்டுங்க. ஸோ 871 UD அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ஸு. ஸோ இது எந்த வழியாக போகும்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சேலம், மதுரை, அதுக்கப்புறம் தூத்துக்குடி, திருச்செந்தூர் இது வழியாக போகும். ஸோ வாங்க நம்ம போய் பஸ் போர்ட் பண்ணலாம். இதுதான் எக்ஸ்டீரியர்ஸ். நல்லா இருக்குங்க பஸ்ஸு. வெல் மெயின்டைன்டு பஸ் மாதிரி தான் தெரியுது. வாங்க உள்ளே போய் இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே போயிட்டு நான் டிக்கெட் ப்ரைஸ்லாம் சொல்கிறேன். ஸோ நம்ம சைட் வியூ பாருங்க. வாங்க போர்ட் பண்ணலாம். ஸோ நம்ம காலங்காத்தால் ரீச் ஆகும். வெல்கம் டு அவர் எஸ்இடிசி பஸ்ஸுங்க. டிரைவர் கேபின். ஸோ இந்த பஸ் பார்த்தீங்கன்னா சேலம் வழியாக போகுதுன்னு சொன்னோம் இல்லையா, நம்ம பெங்களூர் சாந்தி நகர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி டிராஃபிக் இருக்கிறதுனால இவ்வளோ டைம் அது ஹோசூர் ரீச் ஆகிறதுக்கு. டெய்லியுமே இதே கேஸ் தாங்க. பட் கிருஷ்ணகிரி தாண்டிருச்சுன்னா நல்லா ஸ்பீடாக கிளம்பிடுவோம். ஸோ
ஸோ நம்ம பேசஞ்சர்ஸ் எல்லாம் போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல எடுத்துருவாங்க. நல்லாவே இருக்கு மெயின்டெனன்ஸ், சீட்ஸ் எல்லாம் பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ அரௌண்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஹால்ட் பண்ணாங்க, எடுத்துட்டாங்க ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. ஸோ நம்ம கிளம்பியாச்சுங்க ஹோசூர்ல இருந்து திருச்செந்தூருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிருஷ்ணகிரி, சேலம், அதுக்கப்புறம் மதுரை போயிட்டு நம்ம தூத்துக்குடி வழியா திருச்செந்தூர் ரீச் ஆகும். மார்னிங் ஆயிடும், மார்னிங் 6:30-7 போல ரீச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா லைக் இங்க போற வழியில டின்னருக்கு வந்து ஐ திங்க் கிருஷ்ணகிரி ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுவாங்க. யூஸ்வலா நம்ம எஸ்சிடிசி பஸ்ஸஸ்ல எப்ப டிராவல் பண்ணாலுமே ஹோசூர்ல இருந்து சவுத் தமிழ்நாடு டிராவல் பண்ணும்போது இங்கதான் லைக் ஸ்டாப் பண்ணுவாங்க டின்னர் பிரேக்கு. இங்கிருந்து வந்து ஒரு 1 hour ஆகுங்க நம்ம ஃபர்ஸ்ட் பிரேக்குக்கு. ஸோ இப்போ நம்ம ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியே போயிட்டு இருக்கோம். இது வந்து புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கிற பஸ்ஸுங்க, சூப்பரா இருக்குல்ல. BS6 நினைக்கிறேன். நல்லா இருக்கு குவாலிட்டி ஆஃப் பஸ்ஸஸ். ரீமாடல் பண்ணியிருக்காங்களா இல்ல என்டையர்லி புது பஸ்ஸான்னு தெரியல. ஏன்னா டிஎன்எஸ்டிசி ப்ளூ பஸ்ஸஸ் வந்து எல்லோ கலர் பஸ்ஸா அப்கிரேட் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பஸ்ஸா இல்ல இது என்டையர்லி நியூ பஸ்ஸா அப்படின்னு தெரியல. பட் தென் சூப்பரா இருக்கு. லைக் டவுன் பஸ்ஸஸும் வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர் பஸ்ஸஸ் ஓடுது. கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ்க்கும் இந்த ப்ளூ கலர் பஸ் விட்டுருக்காங்க, நல்லாவே இருக்கு. ஸோ நம்ம ஹோசூரோட நைட் லுக் பாருங்க. ஸோ எப்பவுமே பிஸியா இருக்கிற ஏரியாங்க ஹோசூர். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 2 சைடுமே பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் பெங்களூர் சைடும் வந்து உங்களுக்கு நிறைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஹோசூர்ல இருந்து கிருஷ்ணகிரி போற ரூட்லயும் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் இருக்கும். நம்ம ஹோசூர் சானமாவு ரிசர்வ் ஃபாரஸ்ட் தாண்டுற வரைக்குமே. ஸோ நாம இப்போ கிருஷ்ணகிரி நோக்கி போயிட்டு இருக்கோங்க. பஸ்ஸு 6:45க்கு அரௌண்ட் 6:45 6:50க்கு ஹோசூர் ரீச் ஆச்சுங்க. நம்ம 7 o'clock ஹோசூர்ல இருந்து கிளம்பணும். கரெக்டாக 7:55 ஆகுது. நம்ம கிருஷ்ணகிரி பக்கத்தில்
டின்னருக்கு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கிளம்பணுன்னே நிற்கிற ஃபஸ்ட்டு ஸ்டாப் வருங்க. ஸோ இங்கே விட்டாங்கன்னா அடுத்து கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் சேலம் தான் ஹால்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம குயிக்காக ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கிளம்பலாம் வாங்க. நம்ம பிரேக் நின்ன இடத்துல பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் போற புது எஸ்சிடிசி பஸ்ஸுங்க, நீரா பஸ்ஸு. செம்ம சூப்பராக இருக்கு பாருங்க. இது வந்து நான் ஏசி ஸ்லீப்பர் அண்ட் சீட்டர் செம்மையா இருக்குல்ல. ஸோ வேளாங்கண்ணிக்கு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் வழியா போகுதுங்க. செம்மையா இருக்கு பஸ்ஸு, சூப்பராக இருக்குங்க. கிளம்பிடுச்சு. வாவ், செம்ம கூலா இருக்குங்க. சீக்கிரம் நாம ஒரு ட்ரிப்பு போட்டுடலாம் புது எஸ்சிடிசி பஸ்ல, ஏதாவது ஒரு ரூட்ல. பஸ் பிரேக் நிறுத்தி இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா சரவண பவன் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலுங்க, கிருஷ்ணகிரி பக்கத்துல. நல்லா இருக்குங்க. நிறைய ஆம்னி பஸ்ஸஸ், கர்நாடகா பஸ்ஸஸ் எல்லாமே வந்து இங்கே தான் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ் இருக்குது, ஃப்ரூட் ஜூஸஸ், அதுக்கப்புறம் பாப்கார்ன், பேக்கரி ஐட்டம்ஸு, காஃபி, டீ, டிஃபன் எல்லாமே கொடுக்குறாங்க. செம குவாலிட்டியாக இருக்குது. ஜிகிர்தண்டா கூட கிடைக்குதுங்க. சூப்பர் ஜிகிர்தண்டா கிடைக்குமா? நாஸ்தி பண்றாங்க. ஆம்னி பஸ் ஒன்று நிற்கிது பாருங்க, விகேவி டிராவல்ஸ்ன்ட்டு. நம்ம பஸ் பிரேக் நின்ன இடத்துல கிருஷ்ணகிரி பக்கத்தில் நியூ சரவண பவன் ஹோட்டல் இருக்கு இல்லைங்களா, அங்கே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தங்க. இங்க வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் சார்ஜ் போடுறதுக்கான சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சிருக்காங்க. செம்ம மாடர்ன் ஆயிட்டு இருக்குங்க நம்ம ஊர். இங்க பாருங்க, ஸ்டாட் ஐக்யூ அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷன். செம்மல்ல. இப்ப நாம பிரேக் விட்ட இடத்துல இருந்து கிளம்பியாச்சுங்க. நாம கிருஷ்ணகிரி, இந்த ஹோட்டல் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இப்ப புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க. அந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட் சைட்ல தான் வந்து இருக்கு. ஸோ இங்கிருந்து வந்து ஒரு 15 மினிட்ஸ்ல நாம கிருஷ்ணகிரி ரீச் ஆயிடலாங்க. ஸோ நாம இப்போ ஹோட்டல்ல இருந்து ஹைவேக்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்கோம். ஸோ எப்பவுமே வந்து பிரேக் நிறுத்துற இடத்துல யாராவது ஒருத்தர் லேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு பேசஞ்சர் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்றாரு கடைசி நேரத்துல. ஸோ இந்த ரோடு பாத்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபுல்லா எப்பவுமே பிஸியா இருக்கிற ரோடுங்க. நம்ம பார்த்தாவே தெரியும், ஒரு 10 மினிட்ஸ் நின்று பார்த்தாவே எவ்வளவு ட்ரக்ஸ், எவ்வளவு பஸ்ஸஸ் போகும் அப்படின்னு நாம கவுண்ட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிஸியா இருக்கிற ரோடு. பெங்களூர் போற ஹைவே அப்படிங்கிறதுனால எப்பவுமே பிஸியா இருக்கும். கிருஷ்ணகிரி டோல்கேட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஹோசூர் பக்கத்துல இருக்கிற டோல்கேட் எல்லாம் வந்து எப்பவுமே வந்து பயங்கர பிஸியா இருக்கிற ஏரியாஸுங்க. ஸோ நம்ம பிரேக் முடிச்சுட்டு நம்ம கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சு. ஸோ கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 5 மினிட்ஸ் ஹால்ட் போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயும் வந்து கொஞ்சம் பேசஞ்சர்ஸ் போர்ட் பண்ணுவாங்க. நம்ம பெங்களூர் சாந்தி நகர்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹோசூர்ல நிறைய பேர் வந்து போர்ட் பண்ணுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பே ஹோசூர் தானே, ஃபர்ஸ்ட் ஹால்ட் தமிழ்நாடுக்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் பெங்களூர்ல இருந்து. ஸோ ஹோசூர்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணகிரி தாண்டினதுக்கு அப்புறம் சேலம் தாங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் லாங்கா இருக்கும். ஸோ கிருஷ்ணகிரி பக்கத்துல இருக்கிற பெரிய டவுன்ஸ் ஹோசூர், கிருஷ்ணகிரி அப்படிங்கிறதுனால இங்க ஒரு 10 மினிட்ஸ் ஹால்ட் கண்டிப்பா போடுவாங்க. மோஸ்ட்லி எல்லா எஸ்சிடிசி பஸ்ஸஸ்மே வந்து அப்படிதான் இருக்கும். அது மார்னிங் கிளம்பினாலும் ஈவினிங் கிளம்பினாலும். ஸோ சீட்ஸ் ஃபில் பண்ற மெயின் ஹப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹோசூர், கிருஷ்ணகிரி டவுன்ஸ்ல தான். ஸோ நம்ம கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் கிளம்பியாச்சுங்க.
எவ்வளவு டிராபிக் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நாம தர்மபுரி வழியா சேலம் ரீச் ஆகும். தர்மபுரி டவுனுக்குள்ள போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், சிட்டிக்குள்ள போக மாட்டாங்க. அங்க போர்டிங் கிடையாது பேசஞ்சர்ஸ். ஸோ மோஸ்ட்லி வந்து பைபாஸ்லயே போயிடுவாங்க. ஸோ வாங்க ஜேர்னி கண்டினியூ பண்ணலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நாம சேலம் ரீச் ஆயாச்சுங்க. ஸோ நம்ம கிருஷ்ணகிரி தாண்டினதுக்கு அப்புறம் நிக்கிற பெரிய ஹால்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் தான். சேலம்ல வந்து 24/7 பிஸியா இருக்கிற சேலம் பஸ் ஸ்டாண்டுங்க இது. சேலம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு எப்பவுமே நம்ம மிட் நைட் நிறைய டைம் வந்து நான் கிராஸ் பண்ணியிருக்கேன் சேலம. எப்பவுமே வந்து ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்கிற ஏரியா. எப்படி திருச்சி வந்து ஒரு மெயின் ஹப்போ அதே மாதிரி சேலமும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கொங்கு பெல்ட், அதாவது கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த சைட்ல இருந்து வர பஸ்ஸஸும் சரி, பெங்களூர்ல இருந்து வர பஸ்ஸஸும் சரி, அண்ட் சவுத்ல இருந்து வர சில பஸ்ஸஸும் சரி, இதுக்கு எல்லாமே வந்து இந்த சேலம் பஸ் ஸ்டாண்டு தான் ஹப் அப்படின்னு சொல்லலாம். எப்படி வந்து டவுன் சவுத், அதாவது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை பக்கத்துல இருந்து வர பஸ்ஸஸ்கெல்லாம் வந்து திருச்சி ஹப்போ, அதே மாதிரி வெஸ்ட் தமிழ்நாடு, மேற்கு தமிழ்நாட்டுல இருந்து வர பஸ்ஸஸ்கெல்லாம் வந்து சேலம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஹப்னே சொல்லலாம். ஸோ அதனால எப்பவுமே வந்து ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்ட் ஹால்ட் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் மதுரை தான் ஹால்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இடையில எங்கேயும் ஸ்டாப் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா டின்னர் பிரேக்கும் நம்ம முடிச்சாச்சு. அதனால இதுக்கு மேல வந்து நல்லா ஸ்பீடா போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுல்லாவே ஹைவேவும் வந்து சூப்பரா இருக்கும். நம்ம மதுரை போயிட்டு மதுரையிலிருந்து நம்ம தூத்துக்குடி வழியா திருச்செந்தூர் போற ஹைவேவும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் ஹால்ட் ஐ திங்க் வந்து மதுரை தாண்டி ஒரு டீ பிரேக் நிறுத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டக்டர் அப்படிதான் சொன்னாரு. பார்க்கலாம் எப்ப நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
காலங்காத்தால 3:30 மணி ஆகுதுங்க. நாம ஒரு பிரேக்குக்காக நிறுத்தி இருக்காங்க இந்த டோல்கேட் பக்கத்துல. வாவ், சூப்பருங்க. நம்ம ஆல்மோஸ்ட் தூத்துக்குடி பக்கத்துல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ்வே லிமிட்டெடுன்னு தான் போட்டிருக்காங்க. எல்லா பஸ்ஸஸுமே இங்கே தான் ஸ்டாப் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க. நம்ம போகிற பஸ்ஸு இது பாண்டிச்சேரி டு திருச்செந்தூர் ஆம்னி பஸ்ஸுங்க. இந்த எஸ்சிடிசி எங்கிருந்து வருதுன்னு தெரியல. பட் செம்ம பெரிய டோல்கேட்டு. மதுரை தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ்வே. மதுரை தாண்டி நம்ம ஆல்மோஸ்ட் தூத்துக்குடி பக்கத்தில் வந்தாச்சு. ஒரு குட்டி டீ ஷாப்பும் இருக்கு. பட் இப்போ டீ ஷாப் பண்ணும் போல இல்லை, தூத்துக்குடியே போயிடுவோம். நிறைய ஹெவி வெஹிக்கிள்ஸும் நிறுத்தியிருக்காங்க, லாரிஸு எல்லாமே. அங்கே இருக்கு பாருங்க டீ ஷாப். காலையில் 4:15 ஆகுதுங்க. நம்ம அருப்புக்கோட்டை தாண்டிட்டு இருக்கோம். மதுரை தாண்டி அருப்புக்கோட்டை தாண்டி போயிட்டு இருக்கோம். டைம் காலையில் 5:30 ஆகுதுங்க. நம்ம தூத்துக்குடி டிப்போவில் இருக்கோம் ஃபியூயல் ஃபில் பண்ண. ஃபியூல் ஃபில் பண்ணிவிட்டு டிப்போல இருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ நம்ம தூத்துக்குடி சிட்டிக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். இங்கிருந்து எப்படி இன்னும் வந்து ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் இருக்குது திருச்செந்தூருக்கு. இன்னொரு 1.5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் ரீச் ஆக. நாம் பியர்ல் சிட்டி தூத்துக்குடிக்கு வர்றது இதுதாங்க ஃபஸ்ட்டு டைமு. முத்துநகருக்கு ஃபஸ்ட்டு டைம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். வெரி எக்ஸைட்டட். ஸோ இந்த ட்ராவலில் பார்த்திங்கன்னா நம்ம திருச்செந்தூர், அதுக்கப்புறம் குலசைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே மணப்பாடு பீச்சு, இது எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தடுத்து வர நம்ம முத்துநகர் விளாக்ஸ் எல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். திருச்செந்தூர் கோவில் எல்லாமே வந்து கவர் பண்ண போகிறோம்.
பள்ளக்காயல்ங்கிற ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் போற ரூட்ல. இப்போ நம்ம கிராஸ் பண்ணது தாமிரபரணி ஆறுங்க. தாமிரபரணி ஆறு ஆத்தூருங்கிற ஒரு ஊர்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த ஊரை தான் கிராஸ் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ நாம திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிற ஆறுமுகநேரிங்கிற ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. எங்க பார்த்தாலும் இங்க நிறைய உப்பளங்கள்ங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உப்பு எடுக்கிற இடத்த நேர்ல பாக்குறது. இப்போ நம்ம வீரபாண்டிப்பட்டினம் அப்படிங்கிற ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து திருச்செந்தூர் பக்கத்தில் வந்தாச்சு. நம்ம திருச்செந்தூர் டவுனுக்குள்ள வந்தாச்சுங்க. திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சு. ஸோ பஸ் பார்த்தீங்கன்னா கோவில் வரைக்கும் போய் பேசஞ்சர்ஸ் இறக்கி விட்டு மறுபடியும் பஸ் ஸ்டாண்டுக்கு வருவாங்க. பரவாயில்லைங்க, எஸ்சிடிசி பஸ்ஸஸ் கூட பேசஞ்சர்ஸை கோவில் வரைக்கும் போய் இறக்கி விடுறாங்க. அங்கேயே இருக்குங்களா? கோவில் பக்கத்துலேயும் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்களா?
ஸோ கோவில் பக்கத்தில் ஒரு புது பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு இருக்காங்க. திருச்செந்தூர் டவுனுக்குள்ள லைக் என்ட்ரன்ஸ் பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இப்போ நம்ம கிராஸ் பண்ணது, நம்ம போயிட்டு இருக்கிறது பீச்சு கோவில் பக்கத்துலேயே வந்து ஒரு புது பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோவில் நோக்கி போயிட்டு இருக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு சார்ஜ் எவ்வளவு ஆச்சு அப்படின்னு சொல்லல, பஸ் ஃபேர். ஸோ நான் ஏசி சீட்டர் பஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூர்ல இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் வர்றதுக்கு 650 ருபீஸ் ஆகுதுங்க. இதே நீங்க ஏசி பஸ்ல வந்தீங்கன்னா இன்னும் ஒரு 150 ருபீஸ் அதிகமா இருக்கும். அவ்வளவுதான், ரொம்ப டிஃபரன்ஸ் கிடையாது. சோ இங்க நம்ம கோவில் பக்கத்துல ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. நம்ம இறங்குறதுக்கு ரெடியாக வேண்டியதுதான். இதுதான் வந்து கோவிலோட என்ட்ரன்ஸ். வாங்க இறங்கலாம். ஸோ நாம் இறங்கியாச்சுங்க. நம்ம வந்து எஸ்சிடிசி பஸ்ஸு கோவில் பக்கத்தில் நம்மளை இறக்கி விட்டுட்டு கிளம்பிடுச்சு. ஸோ கோவில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தேரடி, அதுக்கப்புறம் பஸ்ஸஸ் எல்லாமே வந்து இங்கே வரைக்கும் வருது. டிஎன்எஸ்டிசி, எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எல்லாமே வந்து கோவில் வரைக்குமே வருதுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோசூர்லேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் வந்த இந்த எஸ்சிடிசி பஸ் ட்ராவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாம் வந்தது வந்து பெங்களூர் சாந்தி நகர்லேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் வர பஸ்ஸுங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு ஓவர் நைட் பஸ் ஜேர்னி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் சீர்ஸ் ஃப்ரம் திருச்செந்தூருங்க. See you.